சீமான் குறித்து அவதூறு பரப்பி வந்த விஜயலட்சுமியின் வீடியோக்களுக்கு தடை விதித்ததோடு சீமானிடம் மன்னிப்பு கேட்குமாறு விஜயலட்சுமிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. 2012 the complaint was lodged. Correct. You withdrew everything and 23 once again you launched the complaint. That was under his this thing. Not at all. Sir, even He cannot yesterday. bring the No. No. 11 years later. If you want an apology, you should also apologize. While withdrawing the complaint, Correct. say that you would apologize for the same. விஜயலட்சுமி சமூக ஊடகங்களில் வெளியிட்ட வீடியோக்கள் மூலம் சீமானின் தனிப்பட்ட மற்றும் அரசியல் வாழ்க்கையை களங்கப்படுத்தும் வகையில் அடிப்படையற்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இந்த அவதூறு பரப்புதல் சீமானின் தமிழர் உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் அவர் மேற்கொள்ளும் அயராத பணிகளை பாதிக்கும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் சீமான் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் நீதியின் குரலை உரத்து ஒலிக்க செய்தது. விஜயலட்சுமியின் கருத்துகள் அவதூறு இயல்புடையவை என உறுதி செய்த நீதிமன்றம் அந்த வீடியோக்களை உடனடியாக அகற்றவும் சீமானிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்கவும் கண்டிப்பான உத்தரவு பிறப்பித்தது. இந்த தீர்ப்பு சீமானின் மாண்பையும் அவரது லட்சிய பயணத்தையும் மீண்டும் உயர்த்தி அவரது நற்பெயரை மறுபரிசீலனை செய்ய முடியாத அளவுக்கு பாதுகாத்து உள்ளது. இந்த உச்சநீதிமன்றம் உத்தரவு சமூக ஊடகங்களில் தனிநபர்களின் மாண்பை களங்கப்படுத்தும் வகையில் தவறான தகவல்களை பரப்புவோருக்கு எதிரான கடுமையான எச்சரிக்கையாக அமைந்து உள்ளது. சீமானின் ஆதரவாளர்கள் மட்டுமல்லாது தமிழர் நலனை முன்னிறுத்தி போராடும் அனைவரும் இந்த தீர்ப்பை ஒரு புரட்சிகர வெற்றியாக கொண்டாடி வருகின்றனர். தமிழர் உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டின் பண்பாட்டு, அரசியல், சமூக மேம்பாட்டிற்காகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த சீமானின் பயணத்தில் இந்த தீர்ப்பு ஒரு திருப்புமுனையாக அமைந்து உள்ளது. இது அவரது தலைமையில் நாம் தமிழர் கட்சி மேலும் வலுவடைந்து தமிழர் நலனுக்காக தொடர்ந்து உழைக்கும் உறுதியை மீண்டும் வலியுறுத்துகிறது. இந்த வழக்கு சமூக ஊடகங்களில் பொறுப்பற்ற முறையில் கருத்துக்களை வெளியிடுவதற்கு எதிராக ஒரு வலுவான எச்சரிக்கையை விடுப்பதோடு உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்கு நீதிமன்றங்களின் முக்கியத்துவத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. சீமானின் உறுதியான தலைமை தமிழர் உணர்வை தூண்டி தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு சக்தியாக தொடர்ந்து ஒலிக்கிறது. இந்த தீர்ப்பு சீமானின் நேர்மையையும் தமிழர் நலனுக்காக அவர் ஆற்றி வரும் தன்னலமற்ற பணிகளையும் உலகிற்கு மீண்டும் நிரூபித்து உள்ளது. அவரது லட்சிய பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியுள்ளது.